நம பார்வதீபதஜே ரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல அருள்மிகு அருந்தவச் செல்வியுடனமர் மன்னீஸ்வர சுவாமி திருக்கோவில், அன்னூர், கோவை மாவட்டம். அப்பொழுது மன்னீஸ்வர பெருமான் எப்படி உள்ளார் என்பதை ராஜா அறிய, சுவாமி, இவ்வாலயத்தில் நீங்கள் எப்படி எழுந்தருளி உள்ளீர்கள் என்று என்னிடம் தெரிய வேண்டும் என்பதை தெரிவித்து கொண்டார். அப்பொழுது, சுவாமி, பறவை வடிவமாக இருக்கிறேன். சுவாமிக்கு பார்த்தீர்கள் என்றால் 2 பக்கமும் இறகுகள் அமைந்துள்ளது. சுவாமி இறகுகளுடன் இருப்பதை கண்டு ராஜா வியந்தார். ராஜாவும் வேடனும் இவ்வாலயத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். வேடன் வந்து தன்னுடைய கோடாரினால் வெட்டப்பட்டதை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறார். ராஜா வந்து சுவாமி என்று தெரிந்தும் சுவாமி எடுப்பதற்கான முயற்சிகளை செய்ததை கண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறார். இவர்கள் இருவரையும் சிவபெருமான் இந்த இடத்திலே மன்னித்ததனால் சுவாமியுடைய பெயர் மன்னீஸ்வரர் என்று சொல்லப்படுகிறது. இங்கே எழுந்தருளிய அம்பாளுடைய பெயர் அருந்தவச் செல்வி என்று சொல்லக்கூடியது. அருந்தவம் இருந்து சுவாமியை மணந்ததாக ஐதீகம். அனைத்து ஆலயங்களிலும் சிவபெருமானுடைய வலது பாகத்தை சுவாமி தந்துள்ளார். இங்கே சுவாமிக்கு இடது பாகத்தில் அருந்தவச் செல்வி தாயார் அமைந்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பூர்வீக பாபதோஷங்கள், சாபதோஷங்கள் நிவர்த்தி காண்டி 21 தீபம் ஏற்றி 21 முறை ஆலயம் வளமாக வந்து சுவாமியினுடைய இடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்ளவும். தீபங்கள் ஏற்றும் பொழுது நெய், சுத்தமான நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி பலன் பெற அனைவரையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.